கணேசர் திருக்கல்யாணத்தில் அடுத்த பாகத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பிள்ளையார் அப்படின்னு சொன்னோன்னே நம்மளுக்கு எல்லாம் படத்தில் பார்த்த ஒரு ஓல்டு பாட்டி ஞாபகம் வருவாங்க. வயசான ஒரு பாட்டி இப்படி குறுகி நிற்பாங்க. நான் சொல்லும் போதே கண்டுபிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஔவையார். அவங்க தான் முதல்ல பிள்ளையார்கிட்டயே டீல் போட்டவங்க. என்ன சொன்னாங்க? பால், தேன், பாகு, பருப்பு கொடுக்குறேன். இதெல்லாம் நம்மளுக்கு வீட்டில் கிடைக்கிற சாமான். இதை கொடுத்து என்ன வாங்குறாங்க? சங்கத்தமிழ், இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். ஸோ பிள்ளையாரோட மனசு அவ்வளோ இலகினது. நம்ம மனசார ஒரு சின்ன பொருள் கொடுத்தாலும் அவர் நம்மளுக்கு அவ்வளோ அருள் புரிவர் அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம். இந்த ஔவையாரோட கதையும் பிள்ளையார் எப்படி ஔவையாரோட ஒன்று இருக்காரு அப்படின்ற பார்க்குறோம். ஔவை அப்படின்றதுக்கு அர்த்தம் வயசானவங்க, மூதாட்டி அப்படின்னு சொல்லலாம். ஔவையாருக்கு அப்பா அம்மா கிடையாது. ஒரு குழந்தைய அவங்க அப்பா அம்மா தத்தெடுத்து வளர்த்தாங்க. ஸோ அவங்களோட அப்பா அம்மா யாருன்னு யாருக்குமே தெரியாது. கொஞ்சம் வயசு ஆக கல்யாண வயசு வருது பொண்ணுக்கு. அப்பா அம்மா சரி நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், பாக்கி பெண்கள் மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் இந்த பொண்ணு எப்போவுமே விநாயகரை தூச்சிட்டே இருக்காங்க. அவரை பற்றி மட்டும்தான் சிந்தனை. ஸோ கணேசா கணேசா கணேசா, எப்போவுமே கணேசா தான் அவங்க வீட்டில். அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு நேரத்தில் என்ன நம்ம பொண்ணு இப்படி இருக்காளே அப்படின்னு வலுக்கட்டாயமாக கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண முடிவு பண்ணுறாங்க. அப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுறா? அவருக்கு மிக பிடித்தமான கணேசர்கிட்ட, பிள்ளையார்கிட்ட போய், எனக்கு இந்த தோற்றம் இருக்கிறதுனால தானே, இந்த இளமை இருக்கிறதுனால தானே என்னை கல்யாணம் பண்ணோன்னு நினைக்கிறாங்க. இதை எடுத்துரு, எனக்கு என் வாழ்க்கையில் நீ மட்டும்தான் வேணும்ப்பா, உங்ககிட்ட இருக்கிற பக்தி மட்டும்தான் வேணும் அப்படின்னு கணேசர்கிட்ட வேண்டிக்கிறான். நம்ம கடவுள் தான் இலகின மனசு இருக்கிறவராச்சே. அதுவும் ஔவை அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பக்தை. அப்படியே ஒரு கஜரூபமாக அவருக்கு ஒரு மாலையை கொடுத்து அவளோட ரூபத்தை மாற்றிடுறாரு. ஒரு மூதாட்டி ஆகிடுறாரு. அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு விதத்தில் சோகம்தான், நம்ம வளர்த்த குழந்தை என்ன இப்படி ஆயிடுச்சா வாழ்க்கைன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி அந்த ஔவை ஆகலைன்னா நம்மளுக்கு நிறையா விஷயம் கிடச்சிருக்காது. இன்றைக்கி நம்ம ஏபிசிடி சொல்லி ஏ ஃபார் ஆப்பிள்லாம் சொல்லித்தராங்க ஸ்கூலில். ஏன் இப்போ ப்ரீ ஸ்கூல்லேயே சொல்லித்தராங்க. இதை உயிரெழுத்துக்கு அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொன்னது ஔவையார் தான். சங்க காலத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம இங்கிலீஷ்காரங்கிட்ட கிடையாது. நம்ம கிட்டது இல்லது எதுவுமே கிடையாது. நம்மக்கிட்டேருந்து எடுத்து நம்மக்கிட்டே புதுசாக கொடுத்தா நம்ம நம்புகிறோம், ஓ அவனோடது நம்ம கொடுத்தான்னு சொல்லிட்டு. ஸோ ஔவையார் சங்க காலத்தில் இதை சொல்லியிருக்காங்க. ஆறுவது சினம். இதுலேயும் நம்ம ஒன்று பார்க்கணும், ஒவ்வொன்றத்தையும் கருத்து இருக்குது. சும்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போல, கோவப்படக்கூடாது அப்படின்னு. ஆறுவது சினம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு உயிரெழுத்துக்கும் ஒன்று சொல்லி கொடுத்தா, ஒன்று அந்த பசங்களுக்கு உயிரெழுத்தும் மறக்காது, அதோட வர அர்த்தமும் மறக்காது. வாழ்க்கைக்கும் ஒரு பாடமாக இருக்கும்ல. நம்ம எப்போவுமே ஒரு 4 வயசில் கற்றுக்கிற பாடத்தை மறக்கவே மாட்டோம். அந்த மாதிரி ஒரு பாடத்தை ஔவையார் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஔவையார் நிறையா பாடல்கள் எழுதியிருக்காங்க. பிள்ளையார் மேலே நிறையா தொகுப்புகள் எழுதியிருக்காங்க. இவங்க நிறையா ஊருக்கும் போயிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு ஊராக போய் அந்த ஊரில் சாமியை பற்றி பாடுவாங்க, அந்தந்த சபையில் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி ஔவையார் சிலோன் போயிருந்தாங்க. அங்கே ஒரே மழை, இடி, மின்னல் அந்த மாதிரி இருந்தது. அவங்க வயசானவங்கல்ல, உடம்பால் ரொம்ப வயசானவங்க, சின்ன பொண்ணாக இருந்தாலும் கேட்டு வாங்கிட்டாங்கல்ல. ஸோ அங்கே அங்கவை சங்கவை அப்படின்னு 2 பெண்கள் அவங்கள பார்த்துக்கிறாங்க. இந்த பேரை நீங்கள் கேட்டிருப்பீங்க படத்தில். இது சங்க காலத்து பேர்னு அந்த படத்தில் ரெஃபரன்ஸ் இருக்கும். இங்கே தான் அந்த பேர் வருது. இந்த அங்கவை சங்கவைக்கு ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு ஔவையார் நினைக்கிறாங்க. ஸோ திருக்கோவலூர் அப்படின்ற ஊரில் இருக்கிற மன்னர்கிட்ட சொல்லுவாங்க, இந்த பெண்களை நீங்கள் மணந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மன்னர் சொல்கிறாரு, சேரர், சோழர், பாண்டியர் சேர்ந்து இவங்களை தார்வார்த்து கொடுத்தா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
ஸோ நம்ம வந்து ஒரு காரியம் ஆகணும்னு யார்கிட்டயோ கேட்குறோம்ல, எனக்கு கொஞ்சம் இது பண்ணித்தாங்க அப்படின்னு உதவி கேட்குறோம்ல. ஔவையார் யார்கிட்ட உதவி கேட்டாங்க? பிள்ளையார்கிட்ட. ஔவையார் சொல்கிறதுனால பிள்ளையார் வந்து அவங்களுக்கு வந்து மடல் எழுதுறாரு. அது அவங்க ஆசைப்படியே சேரர், சோழர், பாண்டியர் வந்து அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாங்க. அந்த பெண்களுக்கு கல்யாணம் ஆகுது. இந்த மாதிரி ஒருத்தர் வந்து வாழும்போதே, நம்ம வந்து இந்த சுட்டப்பறம் கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது முருகனோட, அதனால் நான் இன்றைக்கி அதை சொல்லலை. இந்த மாதிரி ஒருத்தர் வந்து வாழும்போதே வந்து கடவுளோட கூட வாழ்ந்து அப்படின்னு பார்க்குறோம் நம்ம, அது ஔவையார். அவங்களோட கடைசியான எழுதியது வந்து விநாயகர் அகவல். விநாயகர் அகவல் வந்து எழுதுறதுக்கு முன்னாடி ஔவையார் வந்து கைலாசத்துக்கு போனோம், சுந்தரரும் சேரமன் பெருமானும் கைலாசத்துக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்னு ஔவையாருக்கு தெரிஞ்சிச்சு. அப்போது அவங்களுக்கெல்லாம் கண் திருஷ்டியில் தெரியும் எல்லாமே, மனசில். நம்மள மாதிரி ஃபோனு, இமெயிலெலாம் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது அந்த காலத்தில். ஆனால் அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ ஔவையார் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கடகடான்னு பூஜை பண்ண ஆரம்பித்தாங்க. பிள்ளையார் சொன்னார், இல்லைம்மா மெதுவாக பண்ணு, அவங்களுக்கு முன்னாடி நான் உன்னை கைலாசத்துக்கு கூட்டின்னு போகிறேன். அதே மாதிரி அவர் வாக்கு கொடுத்தா மாதிரி சேரமன் பெருமானுக்கு முன்னாடி ஔவையார் கைலாசத்தில் இருந்தாங்க. அவங்களோட பாட்டை கேட்டு இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா, எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா.